அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கைய நம்ம வாசிப்பதன் மூலமாகவும், தேடுதலின் மூலமாகவும், நல்ல சிந்தனையின் மூலமாகவும், ஒற்றுமையின் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம். அதன சார் ஒற்றுமையின் மூலமாக வாழ்வதுன்னு சார், நம்ம நாட்டை பார்த்து உலகமே வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றாங்கல்ல. எத்தனை கலாச்சாரம், எத்தனை மொழிகள், எத்தனை வகையான நிலப்பரப்பு, எத்தனை வகையான உணவு முறைகள் அத்தனையும் இருந்தும் கூட இந்தியான்ற ஒரு வார்த்தையில அத்தனை பேரும் இணைந்து நிற்கிறார்கள்ல. இது எப்படியா சாத்தியம்? இந்த ஒற்றுமை எப்படி சாத்தியம்ன்றதுதான் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் வியக்கக்கூடிய விஷயம். இந்த ஒற்றுமையை நாம் பேணி காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால் ஒண்ணுமே இல்லை சார். பொங்கல் சாப்பிட்றோம்ல, இந்த பொங்கல் சாப்பிடும்போது மிளகு எடுத்து ஓரமா வைப்போமா? இந்த மிளகு தாங்க இந்திய நாட்டை அடிமைப்படுத்துறதுக்கே காரணம். நம்ப முடியுதா? இந்த மிளகுல 5 ஷிலாங் கூட்டிட்டான். இந்த மிளகுனுடைய விலை 5 ஷிலாங் டச்சுக்காரர் கூட்டிட்டாருன்றதுக்காக தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கே வந்தாங்க. மிளகு விற்கிறதுக்காக வந்தவங்க, 5 ஷிலாங் மிளகு வியாபாரம் பண்றதுக்காக வந்தவங்க தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பின்னாடி இந்தியாவே ஆட்சி பண்ணாங்க. சார், சுதந்திரம் சாதாரணமா கிடைச்சிருக்கா? பிரிட்டிஷ்காரங்கிட்ட சாதாரணமாக நமக்கு கிடைச்சது. ஒவ்வொரு தியாகிகளும் இந்த சுதந்திரத்துக்காக இழைத்து இந்த தேசிய கொடிய சட்டையில குத்துறோம்ல குண்டூசி, அந்த குண்டூசின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு தியாகிகளுடைய உடல், இழைத்து போன தியாகிகளுடைய உடல் தான் அந்த குண்டூசி. அதை தலையில தொட்டு பாருங்களேன், வீங்கி இருக்குல்ல. ஒவ்வொரு தியாகிகளும் அடி வாங்கி அவர்கள் தலைகளினுடைய வீக்கத்தை, உடலினுடைய இழைத்தல குண்டூசி காட்டுது சார். குண்டூசி காட்டுது. ஒவ்வொரு தியாகிகளுடைய உடலைத்தான் நம்ம தேசிய கொடியில குத்துறோம். இன்னைக்கு தலைவர்கள் கொடியேற்றுறதுக்கு வர்றதுல அவங்களால அந்த கயரை இழுக்க முடியல. அதுக்கு ஒரு உதவியாளர் வச்சுக்கிறாங்க. அந்த உதவியாளர் கயரை இழுத்து கொடுக்கிறாரு. இந்த தேசத்துக்காக இன்றைக்கு தலைவர்கள் கயறுகளே இழுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு தேசத்துக்காக இந்த கொடி பறப்பதற்காக ஒருத்தர் செக்கே இழுத்தாருங்க ஒருத்தர், வஉசின்னு ஒரு மனிதர். அதைத்தான் இன்னைக்கு இந்த கொடி பறந்த உடனே அப்படியே அந்த பூ கொட்டுது இல்ல, இந்த பூ என்னங்க? பல கணவன்மார்களை இழந்த அந்த தாய்மார்களினுடைய தலையில் இருந்த பூ. தன்னுடைய சுதந்திரத்திற்காக இந்த கயறு என்ன பண்ணா உயிர் சார். ஒவ்வொரு சுதந்திர வீரர்களும் தன்னுடைய உயிரை கயிறாக கொடுத்து தான் இன்னைக்கு இந்த தேசிய கொடி பறக்குது. ஒவ்வொரு தாய்மார்களும் தன் கணவனை சுதந்திர போராட்டத்திற்கு அனுப்பி தான் பறிகொடுத்த பூ தான் இன்னைக்கு மேலிருந்து கொட்டுகிறது. இந்த சுதந்திரம், இந்த ஒற்றுமை, இன்றைக்கு இந்த சுதந்திரம் எல்லோருக்குமான ஒரு சுதந்திரமாக இருக்கிறதா? ஒற்றுமை நம்மிடம் இருக்கிறதான்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிக்கிறோம்ல சார். ஒரு வீட்டுல சாம்பார் சமைக்கணும்னாலே இந்திய நாட்டினுடைய அத்தனை மாநிலத்தினுடைய ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல சாம்பார் கொதிக்க முடியும், தெரியுமா? இப்ப பஞ்சாப்ல இருந்து நமக்கு கோதுமை வரணும், நம்ம பெரம்பலூர்ல இருந்து வெங்காயம் வருது, அதே போல மகாராஷ்டிரால இருந்து பருப்பு வருது, ஆந்திரால இருந்து காரப்பொடி வருது. நம்ம வீட்டுல ஒரு சாம்பார் கொதிக்கணும்னாலே இந்திய நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வருது. 2 கிராமத்துக்காரங்க ஒரு பல்லக்க தூக்குறதுக்கு, கோயில் பல்லக்க தூக்குறதுக்கு 2 கிராமத்துக்காரங்க நாங்க தான் இதுக்கு பாத்தியப்பட்டவன் இவன் சண்டை போடுறான். ஒரு சாமியினுடைய பல்லக்க தூக்குறதுக்கு 2 கிராமங்களினுடைய பெரிய கலவரம் ஆயிடுச்சு சார். அது பெரிய கலவரமாகி அதுக்கப்புறம் போலீஸ் பெட்ரோல் அவங்களை சமாதானப்படுத்தி அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க. எதுக்கு? ஒரு சாமியினுடைய பல்லக்க யாரா தூக்குறதுன்னு. இந்த ஒற்றுமை நம்ம ஊருக்குள்ளேயே இல்லையே. அதனாலதான் வாலி அவர்கள் எழுதினாரு, சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் உலையில், பரிமாறப்பட்டு விட்டது பாதி வெந்த நிலையில். பாரத மாதா வீங்கி நிற்கிறாள் இறைப்பை, வாங்கி நிற்கிறாள் இறைப்பை. இங்கு தர்மம் தவிடு தின்கிறது, அதர்மம் அரிசி திங்கிறதுன்னு எழுதி வச்சிருந்தாரு. இந்த ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே முடியாது. ஒரு ஹாஸ்டல்ல தினம் உப்புமாவே போடுறாங்க. தினம் உப்புமா, காலையில் எந்திரிச்சா உப்புமா, நைட்டு உப்புமா. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த ஹாஸ்டல்ல 100 பசங்க இருந்தாங்க. 100 பசங்க எல்லாரும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு உப்புமா வேணாம், வேற ஏதாவது போடுங்க. வேற என்ன போடலான்னு கேட்டாங்க. ஒருத்தன் சப்பாத்தின்னா, ஒருத்தன் இட்லின்னா, ஒருத்தன் பொங்கல்னா, ஒருத்தன் தோசைன்னா, ஒருத்தன் நூடுல்ஸ்னா, இப்படி எல்லாம் என்னன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, எப்பா சில பேர் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியா இருந்தானுங்க. கொஞ்சம் பேர் அமைதியா இருந்தாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, எப்பா ஒன்னு ஒருத்தருக்கு சொல்றீங்க, பேசாம நம்ம ஹாஸ்டல்ல எலெக்ஷன் வைப்போம். யார் யார் எது எதுக்கு ஓட்டு போடுறீங்களோ
அதை இனிமே போடுவோன்ட்டாங்க. சரி நல்லா ஒத்துக்கிட்டானுங்க. இப்ப கரெக்டா எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த உப்புமா போடுறாங்கல்ல, சாப்பிட்டுட்டு இருந்தால எதுவுமே பேசாம ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு 25 பேர் வந்து என்ன ஏதாவது சொன்னாலும் ஏதாவது போட்டா சாப்பிட்டு போவோம்ப்பா, ஒரு 25 பேர் எதுவும் போடுறத போடட்டும்பா அப்படின்னு இருப்பான்ல. அவன் வந்து உப்புமாக்கு ஓட்டு போட்டான். உப்புமாவே போடுங்கயா, எனத்தையாவது போடுறதுக்கு உப்புமாவை போடுங்கயான்னு. உப்புமாக்கு 25 பேர் ஓட்டு போட்டான். பூரிக்கு 10 பேர் ஓட்டு போட்டான். அடுத்ததா தோசைக்கு ஒரு 15 பேர் ஓட்டு போட்டான். 50 பேர் ஏட்டா. நூடுல்ஸ்க்கு ஒரு 20 பேர் ஓட்டு போட்டான். சப்பாத்திக்கு ஒரு 20 பேர். இப்படி ஓட்டு போட்டுக்கிட்டே வந்தான்ல. கடைசியா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்பாத்திக்கு 10 பேர் தான், தோசைக்கு 15 பேர் தான், நூடுல்ஸ்க்கு 20 பேர் தான், பொங்கலுக்கு 20 பேர். ஆனா உப்புமாக்கு 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால மீண்டும் உப்புமாவே போட முடியும்னு திரும்ப ஹாஸ்டல்ல திரும்ப உப்புமாவே போட்டு விட்டானுங்க. புரியுதா? இது வெறும் உப்புமா கதை இல்லைங்க, நம்ம நாட்டினுடைய கதை. 25% பேருக்கு தான் உப்புமா பிடிச்சிருந்துச்சு, மற்ற 75% பேருக்கு அதை பிடிக்கல. ஆனா அந்த 75% பேர்கிட்ட ஒற்றுமை இல்லைன்ற காரணத்தினால மீண்டும் அவர்களுக்கு உப்புமா தான் கிடைத்தது அப்படின்றது இந்த ஹாஸ்டல் கதை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒரு உரிமை நமக்கு வேணும் அப்படின்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த நாட்டில் நமக்கான உரிமையை நாம் பெற முடியும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒற்றுமைன்றது தர்மத்து பக்கம் இல்லை சார், அதர்மத்தின் பக்கமும் ஒற்றுமையா இருக்காங்க. யார் யார் என்னென்ன தப்பு பண்ண சேர்ந்து பண்ணுவோம் யார் தப்பு அப்படின்றான். ஒரு தண்டவாளத்துல 2 தண்டவாளம் சார், அந்த ஊர்ல 2 தண்டவாளம் இருக்கு. ஒரு தண்டவாளம் எப்பயுமே செயல்படாது, ட்ரெயினே வராது. அது செயல்படாத தண்டவாளம்னு அதை அப்படி வச்சிருக்காங்க, ட்ரெயினே எப்பயும் வராது. ஒரு தண்டவாளத்துல எப்பயுமே ட்ரெயின் வந்துட்டும் போயிட்டு இருக்கும். இப்ப இந்த ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. ட்ரெயின் வரும்னு தெரிஞ்சே ஒரு 10 குழந்தைங்க அந்த தண்டவாளத்துல விளையாடிட்டு இருக்கு. எதுல? ட்ரெயின் வர்ற தண்டவாளத்துல. இப்ப கரெக்டா அங்க ட்ரெயின் வருது. இந்த லிவரை மாத்திர அதிகாரி இருப்பார்ல, ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் என்ன முடிவெடுப்பாரு சொல்லுங்க பாப்பா? அவர் என்ன முடிவெடுப்பாரு? இந்த 10 குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த லிவரை புல் பண்ணி இந்த ட்ராக்ல மாத்தி நியாயமா விளையாடிட்டு இருந்த, ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சு நியாயமா விளையாடிட்டு இருந்த இந்த ஒரு குழந்தைய பலி கொடுப்பாரு. கரெக்டா? இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதர்மத்தின் பக்கமாக கூட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், தர்மத்தின் பக்கம் குறைவாக நபர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால், அதர்மத்தை காப்பாற்றுவதற்காக, அதர்மத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக தர்மத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மக்கள் பலியிடப்படுறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 2K தலைமுறை என்னப்பா கத்துக்கணும்னா, இந்த 2K தலைமுறை முதல் விஷயம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டினுடைய சம்பவங்களை கத்துக்கணும். இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கையும் தவிர எவன் ரீல்ஸ் விளாடுறான், எவன் தர்பூசணி தின்றான், இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு தயவு செய்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை ஆர்வத்துடன் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்னன்னு தெரியலேங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியலையே. சட்டமன்றம்னா என்ன, பாராளுமன்றம்னா என்னன்னு வித்தியாசம் தெரியலையே. நம்ம வார்டு கவுன்சிலர்னா என்ன, வார்டு மெம்பர்னா என்ன தெரியலையே அவனுக்கு. அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும்னு தெரியலையே. வீட்டு வாசல்ல சாக்கடை ஓடுனா சில பேர் தாண்டி போவாங்க, சில பேர் சைக்கிள்ல போயிடுவாங்க, வண்டியில போயிடுவோம், கார்ல போயிடுவோம். இது தீர்வு கிடையாது. சாக்கடை ஓடி 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 கடைசியா நம்ம வீட்டுக்குள்ளரே வரும். தாண்டி போகிறது தீர்வு கிடையாது. சாக்கடை எப்படி வருகிறதுன்னு தெரிந்து அதை அடைப்பதுதான் நிரந்தர தீர்வு. அப்பொழுதுதான் அது நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும். அப்படி ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த 2K தலைமுறை, இந்த இளைஞர்கள் போராட வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு வேண்டுகோளை வைத்து, இந்த நாடு உங்கள் கைகளில் இருக்கிறது, இந்த நாள் நம் கைகளில் இருக்கிறது.